எம்பாக்ஸுங்கிறது வந்து அடுத்த குளோபல் பேண்டமிக்கா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் நியூஸ் பேப்பர் ஹெட்லைனாக வச்சுட்டு இருக்கிற நேரத்தில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே முன் வந்து எம்பாக்ஸை நாங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் கன்சர்ன் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியாக அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் டெட்ராஸ், இந்த பேரை வந்து நம்ம கோவிட் வந்தப்போ அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட தலைவர்னு அவர் மறுபடியும் சீனில் இறங்கியிருக்காரு. எம்பாக்ஸை பார்த்து எல்லாருமே ஜாகிரதையா இருங்க, இது நிறைய கண்ட்ரீஸில் பரவிட்டு இருக்குங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. Has been reported in the எம்பாக்ஸ்னா என்ன? இந்த எம்பாக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இல்லை புதுசாக வந்திருக்கிற நோயா? இது வந்துச்சுன்னா ஒரு மனுஷனை எப்படி பாதிக்கும்? இப்போ இந்தியாவில் வந்துருச்சா? சுற்றி இருக்கிற பாகிஸ்தானுக்குலாம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே. பாகிஸ்தானில் 3-4 பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்களே. இந்தியாவுக்கு வரதை நம்ம எப்படி தடுத்துட்டு இருக்கோம்? தமிழ்நாடு கவர்மெண்ட் வரைக்கும் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சில ரூல்ஸ் எல்லாம் பிறப்பிச்சிருக்காங்களே. ஸோ என்னென்ன நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் எம்பாக்ஸ் சம்மந்தமாங்கிறத இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ப்ராபப்ளி அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு இந்த பேரை நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டு இருப்பீங்க. இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல். ஒருவேளை பிரச்சனையாச்சுன்னா அடுத்த வருஷம் ஃபுல்லாக கூட கேட்கலாம். பட் வாட் இஸ் திஸ் எம்பாக்ஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்னால் உங்ககிட்ட டைரெக்டாக 10 நிமிஷத்தில் வந்து சேர்க்க முடியும். ஜாயின் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி? எனிவே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டைரக்டர் ஜெனரல் டிக்ளேர்ஸ் எம்பாக்ஸ் அவுட் பிரேக். அதாவது எம்பாக்ஸ் வந்து இப்போ பயங்கரமாக பரவிட்டு இருக்குது. இந்த அவுட் பிரேக்கை a public health emergency ஆஃப் இன்டர்நேஷ்னல் கன்சர்ன். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் கன்சர்னாக பார்க்கக்கூடிய ஒரு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியாக நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டெட்ராஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து எல்லாம் ஒரு பார்ட் 2 சீசனாக இருக்குது. எப்படி வந்து பழைய படத்துக்கெல்லாம் இப்போ பார்ட் 2 வரிசையாக வந்துட்டு இருக்கோ, அந்த மாதிரி இப்போ பேண்டமிக்கு வந்து பார்ட் 2 அப்படிங்கிறத நிறைய பேர் மனசில் இருக்கிற கேள்வி. பட் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இந்த எம்பாக்ஸ்னா என்னங்கிறத நம்ம பார்க்கணும். எக்ஸாக்டாக ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்லே, மதன் கௌரி சேனல்லே, கோவிட் வந்துட்டு இருந்த நேரத்துக்கு நடுவில் நம்ம மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருப்போம். இந்த மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறத தான் வந்து லேட்டராக இது ஆஃப்ரிக்காவில் அதிகமாக பரவுறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்து மங்கி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ரேசிஸ்ட் ஸ்லராக இருக்கும். அதனால அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வேலைக்காரங்க அதையே வந்து சான்ஸாக வச்சுக்கிட்டு கருப்பினத்தை சார்ந்தவங்களை வந்து மங்கி பாக்ஸ், மங்கி உங்ககிட்ட தான் வந்துருச்சு, அந்த மாதிரி கலாய்க்கிற மாதிரி சில சுச்சுவேஷன் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற பேரை எம்பாக்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம சேனல்லே நம்ம பேசியிருக்கோம், ஓஜிஎம்ஜிஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த எம்பாக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் எம்பாக்ஸ். பட் மங்கி பாக்ஸ்னா என்னங்கிற உங்களுக்கு அடுத்த கேள்வி இருக்குல்ல. இந்த மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து 1958 வந்து ஒரு குரங்கு காலனியை வந்து ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக காங்கோ நாட்டில் வந்து வச்சுருந்துருக்காங்க. அப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குரூப் ஆஃப் மங்கீஸை ரிசர்ச்சுக்காக கூண்டில் போட்டு வச்சுருக்காங்க 1958. அப்போ வந்து என்ன கவனிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குரங்குகளுக்கு நடுவில் நிறைய பேருக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக கொப்பளமாக வர ஆரம்பிக்குது. நம்ம ஊரில் அம்மா போட்டுருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து குரங்குக்கு நடுவில் காங்கோவில் ஒரு காலனி ஆஃப் மங்கீஸ்க்கு நடுவில் பார்க்குறாங்க. ஸோ இது மங்கீஸ் கிட்ட பார்க்குறதுனால இதுக்கு மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கோம். பட் லேட்டராக 1970 பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்குது. அப்போ இந்த பேரை வந்து குரங்குகள் கிட்டேருந்து மனிதர்கள் வந்து வருது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மங்கி பாக்ஸ்னு வச்சிருக்கோம். பட் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது குரங்கு கிட்ட உருவாகிற ஒரு விஷயமே கிடையாது. இது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி மேமல்ஸ் இருக்கும்ல, லைக் எலி, பெருச்சாலி, இந்த மாதிரி மேமல்ஸ்க்கு நடுவில் தான் வந்து இது முதல்ல ஆரிஜினேட் ஆகுது. அதுக்கிட்டேருந்து தான் குரங்குக்கு வந்துருக்குது. மனிதர்கள் வந்து லேட்டராக எப்படி அக்வயர் பண்ணோன்னு எக்ஸாக்டாக தெரியல. பட் மனுஷங்களுக்குள்ளேயுமே வந்து இந்த மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறது பரவ ஆரம்பிச்சிருச்சு. மங்கீஸ் கிட்ட மனிதர்கள் முதல்ல பார்த்ததுனால இது மங்கி பாக்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பட் இது ஆக்சுவலாக நேட்டிவ் டு எலி, பெருச்சாலி மாதிரி குட்டி குட்டி மேமல்ஸ் இன் ஆஃப்ரிக்கா. அண்ட் இது ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா மிடில் பார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா இருக்குல்ல, அங்கே தான் இந்த மங்கி பாக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கே இது ஒரு எண்டமிக்னே சொல்கிறாங்க. எண்டமிக்னா அங்கே ஆல்ரெடி வந்து எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு கண்ணு கட்டின தூரத்துக்கு ஒரு முடிவும் இல்லை, அது பெருசாக இனிமேல் வைரல் ஆகிறதுக்கும் இல்லை, அது ஒரு எண்டமிக்காக எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று எம்பாக்ஸ் கிளேட் 1 அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று எம்பாக்ஸில் வந்து கிளேட் 2 இருக்குது. 2 வேரியன்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கிளேட் 2 அப்படிங்கிறது தான் வந்து நம்ம போன டைம் வீடியோ
மேக் பண்ணப்போ உலகத்தில் அங்கங்கே வந்துட்டு இருந்துச்சு. அதுவே நம்ம பெரிய கன்சர்னாக பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த கிளேட் 1 அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் வந்து ரொம்ப சிவியரானது, ரொம்ப வீரியமாக பரவக்கூடியதும் கூட. இது இப்போ பரவிட்டு இருக்குங்கிறதா ஒரு அபாய சங்க ஒழிச்சிருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14,000 கேசஸ் வந்து ஆப்பிரிக்காவில் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. 500 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க 2024 மட்டும். ஸோ 14,000 பேர் வந்து அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க, 500 பேர் இறந்துருக்காங்கிறது. இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் எம்பாக்ஸ் இருந்திருக்குது. ஆஸ் அன் 1970 மனிதர்களுக்குள்ள இருந்திருக்குது. பட் இப்போ தான் அதிகமாக இது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்பெஷலி 2024 இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இப்போ அதிகமாக பரவிட்டு இருக்குங்கிறதுனால இதை வந்து ஒரு கன்சர்னா ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த எம்பாக்ஸை பற்றி நம்மளுக்கு என்னென்ன தெரியுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், இதுக்கு வேக்சின் கிடையாது. கோவிடுக்கு எப்படி வேக்சினே இல்லைன்னு முதல்ல இருந்துச்சோ, எம்பாக்ஸுக்கும் வேக்சின் கிடையாது. 1970 இப்போ வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி. அப்போ வந்து இவ்வளோ நாளாக வேக்சின் கண்டுபிடிக்கலையான்னு கேட்டிங்கன்னா, there is a way in our world where capitalism works in a very interesting way. இங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் வந்து எம்பாக்ஸ் 1970 இருந்துச்சுன்னா 1970s முடிகிறதுக்குள்ளே வந்து வேக்சின் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் எம்பாக்ஸ் பரவிட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ். அந்த கண்ட்ரியில் பரவிட்டு இருக்குங்கிறதுனால இந்த மிகப்பெரிய பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து அதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு பாதர் பண்ணல. ஆக்சுவலாக ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்மால் பாக்ஸோட வேக்சின் வந்து இதுக்கு ஓரளவுக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த வேக்சினை தான் இவங்களுக்கே இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆல் தட் பீயிங் செட், அங்கே யோசிச்சு பாருங்களேன், ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறது ஏன் வந்து கோவிடுக்கு அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சோன்னா வெள்ளக்காரங்க அதிகமாக பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. பார்மசூட்டிக்கல் கம்பெனி டாலர்ஸோட வேல்யூ அதிகம்னு சொல்லிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. 1970 ஒரு நோய் இந்த உலகத்தில் இருக்குது, அதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்கப்படலைங்கிறப்போ கோவிடுக்கு நம்மளால 5 மாசத்துல வேக்சின் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்குறப்போ இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் பேட். எனிவே, கமிங் பேக் டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்குபேஷன் பீரியட் ஆஃப் எம்பாக்ஸ் என்ன, எவ்வளோ நாளுக்கு வந்து எம்பாக்ஸ் ஒருத்தங்களுக்குள்ள வந்துச்சுன்னா அதோட கொப்பளங்கள் வர ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 21 நாள் ஆகும்னு சொல்றாங்க. 2வது வருஷம் உங்களுக்கு ஒருவேளை எம்பாக்ஸ் வந்துச்சுன்னா ஃபீவர் உங்களுக்கு இமீடியட்டா ஒரு சிம்டமா இருக்கும். ஹெட் ஏக், அப்புறம் மசில் ஏக்ஸ், அப்புறம் ரேஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா முகத்தில் ஆரம்பிச்சு மற்ற உடல்கள் பகுதி எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகுங்கிறாங்க. அப்புறம் கொப்பளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இந்த எம்பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உடம்புல நிறைய இடங்களுக்கு ரேஷஸாக ஸ்ப்ரெட் ஆகி அதிகமாக எங்கே பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களோட பிரைவேட் பார்ட்ஸில் இது அதிகமாக காணப்படுதுங்கிறது வந்து ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி சால்வ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 4 வீக்ஸில் வந்து பை டிஃபால்ட் இது சரியாயிடும். பட் சில பேர் கேசஸில் வந்து இது எக்ஸ்ட்ரீமாக ஃபேட்டலாக வாய்ப்பு இருக்குது. 10% ஃபேட்டாலிட்டின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. 100 பேருக்கு இது வந்துச்சுன்னா ஒரு 10 பேர் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் இது வந்து ஆல்ரெடி ஒரு எண்டமிக்காக இருக்குது காங்கோ, நைஜீரியா இந்த பகுதிகள்லாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதே ஒரு கன்சர்ன். ஓகே, இது 1970 இருக்குது, வேக்சின் கூட கண்டுபிடிக்காத மக்கள் வந்து ஏன் இப்போ இதை பற்றி பெருசாக இன்டர்நேஷனல் ஹெட்லைன்ஸாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு வார்னிங்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் மேட்டர் இருக்குது. இப்போது ஸ்வீடனுக்கு, கனடாக்கு, பாகிஸ்தானுக்குன்னு இந்த 3 கண்ட்ரீஸ்லையும் எம்பாக்ஸ் வந்து போயிருக்குங்கிறத நம்மளால நோட் பண்ண முடியுது. ஸ்வீடன், கனடாங்கிற இந்த 2 நாடுகளுக்கு வந்து போகுதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய கன்சர்னா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பி ப்ரிப்பேர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் டிசீசஸ், ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ஹெல்த் ஆஃபீஸர்ஸை வந்து ரொம்ப ஹை அலர்ட்டில் வச்சிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அண்ட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ், இந்த வெஸ்ட் ஆஃப்ரிக்கா அண்ட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் தான் இது அதிகமாக நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய மக்கள் எல்லாரையுமே இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு டைம் ஸ்க்ரீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக லாஸ்ட் 21 days யாராவது வந்திருப்பாங்கல்ல, ஏன்னா இது 5 நாள்லேருந்து 21 நாளுக்குள்ள சிம்டம்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ லாஸ்ட் 21 daysல யார் யார் சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவிலேருந்து எஸ்பெஷலி இந்த காங்கோ, நைஜீரியா பகுதிகள்லேருந்து வந்திருக்காங்களோ அவங்களையும் ட்ரேஸ் பண்ணி போய் அவங்களுக்கும் ஸ்க்ரீனிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இதுக்கு மிகப்பெரிய ப்ரிகாஷன் எடுத்திருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது ஒரு பப்ளிக் கன்சர்ன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறதோட காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இது எப்படி பரவுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீ பேசலையே மதனன்னு கேட்டிங்கன்னா, அம்மா போடுற மாதிரி தான், தொட்டா நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாடி ஃப்ளூயிட்ஸ் மூலியமாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, செக்ஷுவல் கான்டாக்ட் மூலியமாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸ் இருக்குது 2 பேருக்கு நடுவில் பரவுறதுக்கு. ஸோ ஃபிசிக்கல் கான்டாக்ட் வெரி மச் பாசிபிள். நம்மளால் என்ன பண்ண முடியும், அடுத்த கொஞ்ச நாட்களுக்கு அட்லீஸ்ட் இந்த எம்பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை டை அவுட் ஆகிற வரைக்கும் கை கழுவணும். ரொம்ப சிம்பிளான விஷயம். எங்கே கை வச்சாலும் வெளியே போயிட்டுலாம் வரப்போ கொஞ்சம் நீட்டாக கையை கழுவுங்க. மூஞ்சியை தொடுறதுக்கு முன்னாடி பேசிக்கான ஹைஜீன் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது எஸ்பெஷலி அவங்க அதிகமாக ட்ராவல் பண்ணிருப்பாங்க அண்ட் இந்த மாதிரி யூரோப், அமெரிக்கா, கனடா இந்த மாதிரி நாடுகளில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணி மச்சான் உங்கள் ஏரியாவில் இப்படிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேளுங்க. நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் பாய் மதன் கௌரி. நீங்கள் வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்களா? நம்பலாமா? நான் போயிட்டு வரவா? பாய். ஐ வில் see you tomorrow.
டேக் கேர், ஹாவ் அ குட் டே. சியர்ஸ்.